வணக்கம். உங்கள் நெல்லை மாவட்டத்திலிருந்து வாசகர் ரிப்போர்ட்டர். விழிப்புணர்வு செய்திகளுக்காக சேலம் மாவட்டத்தில் வாழப்பாடி அருகே கடன் தவணை செலுத்தாதவரின் மனைவியை பணயமாக அழைத்து சென்ற பிரைவேட் வங்கி கண்டனங்கள் எழுந்துள்ளன. பிரைவேட் வங்கிக்கு மாத தவணையாக ரூ. 770 செலுத்த தவறி இருக்கிறார் கொத்தனார் அவர்கள். ஒரு கொத்தனார் கூலி வேலை பார்த்து வருகிறார். இதனை அடுத்து தொழிலாளி இல்லாத போது வீட்டிற்கு வந்த வங்கி ஊழியர்கள் மனைவியை அழைத்து சென்றிருக்கினர். ரூ. 770 கட்டிய பிறகே நீங்கள் செல்லலாம் என இரவு 7:30 அளவில் வரை பேங்கிலே அமர வைத்திருக்கிற சம்பவம் சேலம் மாவட்டத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அவரது மனைவியை வங்கிக்கு அழைத்து சென்றனர். பின்னர் கூலி தொழிலாளி அவர் ரூ. 770 செலுத்தி மனைவியை மீட்டு வந்தார். வங்கி மீது காவல்துறையில் புகார் அளிக்கப்பட்டது. இரவு 7:30 வரை அங்கேயே அமர்ந்து இருக்கப்பட்டிருக்கிறார். ஆக இவர் வாசகர் ரிப்போர்ட்டரின் நான் விசாரித்து பார்த்தேன். விசாரித்ததன் அடிப்படையில் இவர் ஏற்கனவே 4 மாதத்திற்கு முன்பு 35,000 லோனாக பெற்றிருக்கிறார். அதை வாரம் வாரம் ரூ. 770 வைத்து 52 வாரங்கள் அடைக்க வேண்டும் என்று பேசியிருக்கிறார்கள். இதனால் பிரசாந்த் அவர்கள் இன்னும் 10 வாரங்களே இருக்கிறது, பாக்கி 42 வாரம் கட்டி முடித்திருக்கிறார். இன்னும் 10 வாரங்களே இருக்கிறது. அந்த சூழ்நிலையில் அவரால் இந்த வாரம் கட்ட முடியாத சூழ்நிலை ஏற்பட்டு இருப்பதனால் அவர் பணத்துக்கு திண்டாடி இருக்கிறார். அந்த சமயத்தில் இப்படி அந்த வங்கி ஊழியர்கள் இப்படி நடந்தது அந்த சேலம் மாவட்டத்திலே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. ஆக இது மட்டுமல்ல, நான் ஏற்கனவே நிறைய வீடியோ மூலமாகவே சொல்லி இருக்கிறேன். குழு தவணை மூலமாக எடுப்பதும் அதை எடுத்துகிறார்கள், கட்ட முடியாமல் தவித்து கொண்டு இருக்கிறார்கள். காரணம் விலைவாசி உயர்வு, பிறகு வருமானம் கம்மி. ஆகவே வருமானத்துக்கு ஏற்றவாறு நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம். உங்கள் வாசகர் ரிப்போர்ட்டர், நெல்லை மாவட்டத்திலிருந்து எஸ். பழனி.